இந்த பதிவில் ஹம்பி பெயர் காரணம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஹம்பி என்ற பெயர் உருவானதற்கு பின்னால் மொழி மாற்றமும் புராண பின்னணியும் உள்ளன. மிக தொன்மையான காலத்தில் இப்பகுதி பம்பா கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. புராணப்படி பார்வதி தேவியின் ஒரு வடிவமான பம்பா சிவபெருமானை மணமுடிக்க வேண்டி துங்கபத்ரா நதிக்கரையில் தவம் புரிந்தார். இதனால் அந்த நதிக்கு பம்பா நதி என்றும் அந்த இடத்திற்கு பம்பா என்றும் பெயர் வந்தது. இன்றும் துங்கபத்ரா நதிக்கு பம்பா நதி என்ற பெயரும் உண்டு. விருப்பாக்ஷர் சிவன் கோவிலில் இருக்கும் அம்பாள் பெயரும் பம்பாதேவி. பம்பாதேவியை மணந்ததால் விருப்பாக்ஷருக்கு பம்பாபதி என்ற பெயரும் உண்டு. பம்பா என்பது சமஸ்கிருத சொல். பா என்ற எழுத்துடன் ஒரு சொல் ஆரம்பித்தால் அது ஹா என்று மாறும் இயல்புடையது கன்னடத்தில். அந்த வகையில்தான் பம்பா என்பது ஹம்பா என்று மாற்றப்பட்டது. நாளடைவில் ஹம்பா என்ற சொல் மருவி இன்று நாம் அழைக்கும் ஹம்பி என்ற பெயராக நிலை பெற்றது. ஹம்பிக்கு மேலும் சில பெயர்களும் உண்டு. விருப்பாக்ஷபுரம் பிரதான தெய்வமான விருப்பாக்ஷரின் பெயரால் விருப்பாக்ஷபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. விஜயநகரம் விஜயநகர பேரரசின் தலைநகராக இருந்தபோது வெற்றியின் நகரம் என்ற பொருளில் இப்பெயர் பெற்றது. சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் பாஸ்கர கஷேத்திரம் என்ற பெயரும் உண்டு. இராமாயண காலத்தில் குரங்குகளின் ராஜ்யமான கிஷ்கிந்தா இதுதான் என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த இடத்திற்கு கிஷ்கிந்தா என்ற பெயரும் உண்டு. அடுத்த பதிவில் இந்த விருப்பாக்ஷா சிவன் கோவிலின் அடையாளமான கோவில் யானையின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.